10th and 12th standard students, நான் மிருதுளா from Honey Learning. ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே நமக்கு அடுத்தடுத்து கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஸ்லிப் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி வந்துகிட்டே இருக்கும். சொல்ல போனா பப்ளிக்கே பக்கத்துல வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த மிட் டர்ம் டெஸ்ட் எல்லாம் நம்ம எப்படி சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் ஏன் இந்த ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை டெஃபினட்டா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்க மார்க் வாங்குறதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எக்ஸாம ஒரு பயம் இல்லாம எழுதணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூ ஆச்சு இருக்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிட் டர்ம் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, புக் பேக் கேட்டிருக்காங்களா, புக் இன்சைட் கேட்டிருக்காங்களா, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல ஏதாச்சும் இருக்கா. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கலாம். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க் தான். சோ நம்ம என்ன மார்க் வாங்குறோம் ஃபைனலி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கோல் இருக்க போகுது. அதே மாதிரி அப்போ உங்க கோல் என்ன ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க கிளாஸ் 10, 11 and 12 இருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2026ல உங்க டார்கெட் ஸ்கோர் என்னவா இருக்க போகுது அந்த கோலை நோக்கி தான் ஓடணும். ஏன் அப்படின்னா அந்த மார்க் நிறைய பேத்துக்கு உங்க லைஃபையும் தாண்டி உங்க சுத்தி இருக்கவங்களுடைய லைஃபையும் டெஃபினட்டா சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதுதான் இந்த எஜுகேஷனோட ஒரு பவர்ஃபுல்லான விஷயமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க டார்கெட் ஸ்கோர் என்னவா இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு சேஞ்ச் எவ்ரிபடிஸ் லைஃப். அப்படிதானே? அப்படின்னா உங்க மார்க் எவ்வளவு ஹையா நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ தமிழ்ல கொஞ்சம் போர்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆனதுனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் எல்லாமே நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ரொம்ப முக்கியமா இப்ப நான் டார்கெட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு 10ஓட 11 இல்லாம நான் ஒரு 10ல 1 ஸ்டூடெண்டா இருக்கணும். அண்ட் நம்மளோட ஹண்ட்ரட் லேர்னிங்கோட டாப்பர்ஸ் பேட்சோட அட்மிஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க கிளாஸ் 10ல இருக்கீங்க, 11ல இருக்கீங்க, 12ல இருக்கீங்க, 11 and 12 பயோமேக்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு காமர்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமான ஹண்ட்ரட் லேர்னிங்களோட ஆப் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் ஓப்பன். ஸோ நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யூடியூபோட போஸ்ட்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஹைலைட் பண்ணிருக்கோம். இங்க வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு எல்லாருமே டாப்பரா இருக்க போறது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 100 மார்க்கா இருக்கட்டும், 200 மார்க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா தான் இது இருந்திருக்கு. அண்ட் நம்மளோட யூடியூப் கிளாஸஸுமே நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்குமே வந்துட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்பட்டுட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி மிட் டர்ம் எக்ஸாம்ல ஒரு சூப்பரான ஸ்கோர் வாங்கும் போது அது நம்மளுமே இன்னும் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம படிக்கணுமோ அதை கரெக்டா பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாலியா இருக்க டைம்ல ஜாலியா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் நம்மள மாத்த போகுது அப்படின்னா அந்த எஜுகேஷனுக்கு நீங்க எங்களோட சேர்ந்து படிக்கிறது இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க இந்த டாப்பர்ஸ் பேட்ச்ல சேர்றதுக்கு 9004095900. ஸோ டெஃபினட்டா சொல்றேன், நீங்க ஒரு 10ஓட 11 ஸ்டூடெண்டா இல்லாம 10ல ஒரு ஸ்டூடெண்டா மாறதுக்கு திஸ் டாப்பர்ஸ் பேட்ச் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ், மேம் நான் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நான் 11th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், 12th கண்டிப்பா இந்த மார்க் வாங்கினாதான் எனக்கு நல்ல கட் ஆஃப் கிடைக்கும், நல்ல காலேஜ் போக முடியும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறோம், கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு 480க்கு மேல வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசையும் தாண்டி நம்ம பேரண்ட்ஸோட விஷயமும் இருக்க போகுது. அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. ஸோ இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கம் ஜாயின் அஸ். இந்த டாப்பர்ஸ் பேட்ச்ல சேர்ந்து நீங்களும் நான் சொன்ன மாதிரி 10ஓட 11 இல்லாம 10ல ஒரு ஸ்டூடெண்டா ஆகுறதுக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி த பெஸ்ட் பிளேஸ் அண்ட் சொல்யூஷன். அண்ட் இதே மாதிரி இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லைக் எல்லா சப்ஜெக்ட்ஸோடதும் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட பேப்பரும் வாரம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு நடத்திருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்ல இருந்து நீங்க என்னென்னலாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, அப்ப இவ்வளவு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், இதெல்லாம் மேம் டீச் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தெரியுது. ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் இப்பயே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லயும் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க வந்து இதை எடுத்துட்டு நாளைக்கு ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேப்பர்லாம் பாருங்க. புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, புக் பேக்ல இருந்து எத்தனை எல்லாம் வந்திருக்கு, இதுல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இது மாதிரிதான் நமக்கு வரும் அப்படின்னு நம்மளும் காமா போய் சூப்பரா மார்க் வாங்கிடலாம். ஸோ மேத்ஸ் பேப்பர் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கான சயின்ஸ் பேப்பர் இருக்கு. சோ தெரிஞ்ச அளவு क्वेश्चंस எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். மேபி இது ஒரு பிரிண்ட் அவுட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்.
இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து நிறைய பேப்பர்ஸ் மாறுபடும். அது எல்லாமே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் இந்த வாட்ஸ்அப் சேனல். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தமிழ்ல போர்ஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. நீங்க டெஃபினட்டா பார்க்க வேண்டியது இந்த மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் அண்ட் ஆல்சோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஸோ மேக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல இந்த தடவை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை மாத்திக்கிறோம். ஏன்னா கட் ஆஃபுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ இருந்தே இந்த மாதிரி பல கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவையாச்சும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு போகணும். ஸோ மேக்ஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி பிசிக்ஸ் பேப்பர் இருக்கு. ஸோ கிரியேட்டிவா கேட்கறாங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, புக் பேக்கை தாண்டி எங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்ப அந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் திரும்பவும் பிஃபோர் எண்டிங் தி வீடியோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல நான் போஸ்ட் பண்ண போறேன். அண்ட் ஒரு டார்கெட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம லைஃப்ல இன்னும் அடுத்தடுத்து போறதுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாவே எப்பயுமே இருப்போம். ஸோ அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்றதுதான் வந்து நம்ம லைஃப் டைம் கோலா இருக்க போகுது இல்லையா? ஸோ இந்த மார்க் நமக்கு லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடலாமே. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் டாப்பர்ஸ் பேட்ச்ல சேர்ந்து நீங்க ஒரு 10ஓட 11 ஸ்டூடெண்டா இல்லாம ஓகேவா 10ல ஒரு ஸ்டூடெண்டா ஆகுறதுக்கு கம் ஜாயினர்ஸ் இந்த டாப்பர்ஸ் பேட்ச். ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டே இருக்கு. நீங்க இந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்ல வந்துட்டு கால் பண்ணி கேட்கலாம், இல்ல ஜஸ்ட் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு. அண்ட் இதுல சேர்ந்து நீங்க எங்களோட சேர்ந்து டெய்லியுமே படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். மறக்காம உங்க டார்கெட் ஸ்கோர் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட்.